السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. சிம்து சுபியானுடைய ஐந்தாவது பாடமான இன்றைய பாடத்தில் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவினுடைய இரண்டாவது பகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ஆரம்பமாக அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள், அவனுடைய அந்த சிஃபத்துகளை நாம் நல்ல முறையில் கற்றிருக்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டுதான் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிய வேண்டும். ஒவ்வொரு முறையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ்வினுடைய அந்த நினைவு நமக்கு வரணும். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இரண்டாவது பகுதியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு வச்சிருக்கிறான் பாருங்க. அவனுடைய அந்த திருக்கலிமாவை மொழியாமல் யாரும் மூமினாக முடியாது. அல்லாஹ்வினுடைய அரிஷில் எழுதப்பட்டிருக்கக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலாவுடைய அரிஷில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இருந்து ஒரு ரவுண்டு வாசிச்சிருவோம். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வல் கலிமா தொய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹு. வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராய் இருக்கும். இதன் விபரமாவது, அல்லாஹு தஆலாவை தவிரையுள்ள ஆலம் என்னும் நாமல் முதல் மற்றும் சகல வஸ்தும் இல்லாமல் இருந்து உண்டாயிருக்கிறது. இல்லாமையில் நின்றும் அதை உண்டென்கிறதளவில் வெளிப்படுத்திய நாயன் அல்லாஹு தஆலா உண்டென்கிறதின் பேரில் யாதொரு சந்தாபமன்றியே துலாம்பரமாய் திடனாக ஷாஹிது சொல்வது கொண்டு வணக்கத்துக்கு அவனே பாத்திபம் அல்லாது ஆலமும் ஆலத்துடைய ஜுசுவுகளில் யாதொரு ஜுசுவும் பாத்திபம் அல்லவென்று பிஷகர அறிந்து நிர்ணயம் கொண்டு விண்ணப்பம் செய்கிறேன். அவனையே வணங்குவேன், அவனை கொண்டே உதவி தேடுவேன். அவனாகிறவன் ஆலத்துக்கு ஒவ்வா வண்ணமானவன், ஒருவனானவன். ஹயாத்து, அறிவு, நாட்டம், சத்துவம், கேள்வி, பார்வை, திருவசனம் உள்ளவன். சகலத்தையும் உண்டாக்குறவன். அவன் தன்னை கொண்டு நிலைப்பாடானவன். ஆலம் அவனை கொண்டு நிலைப்பாடாய் இருக்குது. இதுக்கு மேலதான் நேத்து கொஞ்சம் அந்த சவுண்டு கம்மியாவும் அதிகமாகவும் கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஆலத்தில் எந்த வஸ்தும் அவன் அறிவு, நாட்டம், சத்துவத்தை விட்டும் புறப்படாது. ஆனதால் தேட்டமும் நாட்டமும் அவனாகவே இருக்க வேணும். இதுவரைக்கும் நம்ம நேத்து வாசிச்சிருக்கோம். இப்ப இன்னைக்கு உள்ளதையும் நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, கூட சேர்ந்து இந்த புது பாடத்தை வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய சொல்லுங்க, நம்முடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் நபிமார்களும் ஈமான், வணக்கம், மார்க்கம் இப்படி என்றும் நற்குணங்கள் இன்னதென்றும் அறிவிக்கிறதற்காக அனுப்பப்பட்ட மானிடர்கள், விசுவாசர்கள். அவர்களில் முந்தினவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிந்தினவர்கள் நம்முடைய நைனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாயிருக்கும். அவர்கள்தான் எல்லாரிலும் ரொம்ப வரிசையானவர்கள். அவர்கள் நுபுவத்து எங்கும் அடைய வளைந்ததாயிருக்கும். அவர்கள் சொல், செயல், ஏவல், விளக்கல் அவர்கள் விஷகலம் அறிவித்தது. அடங்களிலும் அவர்களை
உண்மையாக்கி வைத்து அவர்களை தொடர்ந்தேன். உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அவர்கள் ஏவல் விலக்களுக்கு தலை சாய்க்கிறதும் அவர்களை உவக்கிறதும் அவர்களை சங்கை அதவோடு திக்ரு செய்கிறதும் ஃபரலா இருக்கும். சரிமா? அப்ப இன்னைக்கு நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இது நம்முடைய உறுதியான கொள்கை சித்தாந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்ற எல்லா நபிமார்களும் எதுக்கு வந்தாங்க? மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, திருத்துவதற்காக. இந்த எல்லா நபிமார்களும் மனிதர்களுக்கு அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனுக்கு எப்படி அடிபணிய வேண்டும், வாழ்வியல் நடைமுறைகள் என்னவென்று, நற்குணங்கள் என்ன, கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள் என்ன, இவைகளை எல்லாம் நபிமார்கள் அறிவிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த நபிமார்கள் கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது. இன்னொரு அறிவிப்பில் 2,24,000 நபிமார்கள்னு இன்னொரு அறிவிப்பில் வருது. இந்த எல்லா நபிமார்களும் மானிடர்கள், மனுஷங்க தான். எல்லாரும் மோமீன்கள். இவங்க எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை, மனிதகுல வாழ்க்கை மிக சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு இந்த தீனுக்காக உழைத்த பெருமக்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நன்மக்கள், தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த தீனுக்காகவும் அல்லாஹுவுக்காகவும் முழுக்க முழுக்க ஒதுக்கி வைத்தவர்கள் தான் எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். முதலாவது நபி யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. கடைசி நபி யாரு? நம்முடைய தலைவர் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி. இந்த 1,24,000 நபிமார்கள்லயுமே அப்படி கூட இல்லை, ஒட்டுமொத்த படைப்பிலேயே மிகச்சிறந்தவர்கள் யாருன்னா நம்முடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் எல்லாரையும் விட மிகச்சிறந்தவர்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வகையான சிறப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா எல்லா சிறப்புகளையும் விட சிறப்பானவர்கள் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒவ்வொரு நபியும் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டவங்களா இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த நுபுவத்து, இந்த தூதுத்துவம் தான் ஒட்டுமொத்த உலகம் முழுமைக்கும் அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனாலதான் அவங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஒட்டுமொத்த அகிலத்திற்கும். ஆலம்னா என்ன நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆலம்னா என்ன? ஆலம்னா மாசிவல்லா, அல்லாஹு அல்லாத எல்லாம். பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனக்கு என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலம், எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அல்லாஹு தஆலா ரப்பாக இருக்கிறான். அவன்தான் இறைவனாக இருக்கிறான், அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக, பரிபாலனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன குர்ஆன்ல வருது? ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்க தான் நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித குலத்திற்கும் ஜின்னுக்கும் எல்லாவற்றிற்குமான நபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள். எனவே அவங்களுடைய சொல், அந்த ஹதீஸுகள், செயல், அதுவும் ஹதீஸு தான். ஏவல், அம்ருகள், விலக்கல், நஹீகள், அவங்க ஏவிய எல்லா விஷயங்களும், தடுத்த எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாக உண்மை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அர்த்தம். வெறும் வாயில முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதுவர்னு வாயில சொல்றது மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன எல்லா சொற்களையும் உண்மை என நம்புதல், அவர்கள் செய்த எல்லா செயல்களும் ஹக் என நம்புதல், அவர்கள் ஏவிய எல்லா ஏவல்களையும் ஏற்று நடத்தல், அவைகளுக்கு அடிபணிதல், அவர்கள் விளக்கிய தடுத்த எல்லா காரியங்களை விட்டு விலகி நிற்குதல். இதுதான் முகமது ரசூலுல்லாஹ் நம்ம ஏத்துக்கிட்டோங்கிறதுக்கு அடையாளம். நம்ம எந்த அளவுக்கு இந்த தீனை பின்பற்றோம், எந்த அளவுக்கு தீனுடைய தடைகளை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு தீனுடைய அம்ருகள், கட்டளைகளை ஏற்றி நம்ம நடக்கிறோம், இப்படிங்கிறது தான் நம்ம எந்த அளவுக்கு முகமது ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கிறோங்கிறதுக்கான அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா காரியங்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன எல்லா காரியங்களையும் நம்ம பின்பற்றி நடக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஏவிய அந்த கட்டளைகள், விளக்கிய அந்த தடைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனதளவுலையும் ஏத்துக்கணும். வெளிரங்கத்திலையும் உள்ரங்கத்திலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாதிரி வெளிரங்கத்திலையும் வெளிப்படையாகவும் நம்ம அந்த கட்டளைகளை செய்யணும். அந்த தடைகளை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசத்தை ஒரு மூமின் அதிகமாக வைக்க வேண்டும். அவர்களை பற்றி பேசும் பொழுது
ரொம்ப அழகான முறையில, ஒழுக்கமான முறையில அவர்களை நினைவு கூறுதல் ஃபர்லு. இதான் நம்முடைய சிந்து சுபியான் யூசுப் அலியுல்லா ரதியா அவர்கள் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஸல்லல்லாஹு அவர்களை அதவோடு திக்ர் செய்கிறது ஃபர்லுங்கிறாங்க. ஃபர்லுனா கட்டாயத்திலும் கட்டாயம். ஸல்லல்லாஹு அவங்கள பத்தி பேசும்பொழுது வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும். நம்ம வடநாடுகள்ல சில பழைய ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி யூசுப் அலில்லாவுடைய காலத்தினுடைய அந்த அருகாமையில் வாழ்ந்த சில தலைவர்கள் எழுதி வச்சதை இன்னைக்கு நம்ம கிதாபுகள்ல பார்க்கிறோம், கேள்விப்படுறோம், வாசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய இல்மு ஞானத்தை குறிச்சு ரொம்ப மோசமா எழுதின இபாரத்துகளையும் அவங்களை குறிச்சு மிகவும் மோசமாக எழுதி அவங்களுடைய வார்த்தை அவங்கள பத்தி பேசுறப்போ ஒழுக்கத்தோட திக்ர் செய்யணும். ஒழுக்கத்தோட அவங்கள பத்தி பேசுறது ஃபர்லுங்கிறாங்க யூசுப் அலியுல்லா. சங்கையோடு அதவோடு திக்ர் செய்யணும். ஆனா அவர்கள் நினைவு கூறும் பொழுது மோசமான வார்த்தைகளை கொண்டு நினைவு கூறிய சில வழிகட்ட கூட்டத்தினர் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. இப்படி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்னா வெறும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்ல. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்க்குள்ள இது எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த பாடத்துல உணர்றோம். சரி, இந்த இபாரத்துகளை இந்த வார்த்தைகளை நம்ம வாசிப்போம் வாங்க. நம்முடைய இருக்குதா, டா இருக்குதா, ஞாபகம் இருக்குதுல்ல. நம்முடைய நாயகம், கா சொல்லக்கூடாது, க. அந்த நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், க ல சாரி அவர்களையும் இல்ல, நான் இந்த காஃபு கீழ இருக்க புள்ளியும் லாது கீழ இருக்க புள்ளியும் குழம்பி யாவா வச்சிடுறேன். ஏற்கனவே வாசிக்கிறப்ப அப்படிதான் வாசிச்சேன். நம்முடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மத்தும், மத்தும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மத்தும்னா என்னது? மற்றும். பழைய தமிழ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மத்தும் நபிமார்களும், மத்தும் நபிமார்கள்னா எல்லா நபிமார்களும், இந்த வார்த்தை எழுதிக்கங்க, மற்றும் அப்படிங்கறத எழுதிக்கங்க. எல்லா நபிமார்களும் எதுக்கு வந்தாங்க? ஈமான், வணக்கம், மார்க்கம், இப்படி என்றும். டா இருக்குதா, நம்ம தமிழ்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இன்னைக்குள்ள தமிழ்ல இப்படி என்றும் அப்படி சொல்லுவோம். பழைய தமிழ்ல இப்படி என்றும் அப்படி வச்சுக்கோங்கன்னா, நற்குணங்கள் இன்னதென்றும். அப்ப என்ன தமிழ்ல வரும்? நற்குணங்கள் இன்னதென்றும் இன்னைக்குள்ள தமிழ்ல சொன்னா. அப்போ எல்லா நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க? ஈமான், அல்லாஹுவை குறித்த கொள்கைகள், ஈமான பத்தி சொல்றதுக்காக. வணக்கம், இபாதத்து, இஸ்லாம். இஸ்லாம்னா என்னது? புனில் இஸ்லாம் வலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாத் வ ஈதாஉ ஸகாத் வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததஅ மின்கும் இலைஹி சபீலா. ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் இருக்கு இல்லையா? இஸ்லாம் என்பது 5 காரியங்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத்து, அஞ்சாவது ஹஜ்ஜி. நம்ம சின்ன பிள்ளைங்க மக்தப்ல சொல்லுவாங்க இல்லையா? இந்த வணக்கம், இபாதத்துகள் இன்னதென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எல்லா நபிமார்களும் கத்துக் கொடுத்தாங்க. அப்ப எல்லா நபிமார்களும் எதுக்காக வந்தாங்க? முதல்ல ஈமான பத்தி சொல்றதுக்கு. அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும், ரசூலை எப்படி நம்ப வேண்டும், மறுமை நாளை எப்படி நம்ப வேண்டும், நன்மை தீமைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கிறது என்பதை எப்படி நம்ப வேண்டும், மலக்குமார்களை எப்படி நம்ப வேண்டும், வேதங்களை எப்படி நம்ப வேண்டும், தூதுவர்களை எப்படி நம்ப வேண்டும். இந்த ஈமான் மனம் சார்ந்த, மனசு சார்ந்த விஷயம். அதை பத்தி சொல்லி தரதுக்கும், வணக்கம் உடல் சார்ந்த வணக்கங்கள், செயல்பாடுகள் சார்ந்த வணக்கங்கள், எப்படி எல்லாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அது சொல்லி தரதுக்கும், மார்க்கம் ரூட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் இப்படி என்றும், நற்குணங்கள் நல்ல நல்ல குணங்கள் என்னென்ன என்பதை விளக்கு இன்னதென்றும் அறிவிக்கிறதற்காக. ஞாபகம் இருக்குல்ல, தா சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும், தா. அறிவிக்கிறதற்காக அனுப்பப்பட்ட மானிடர்கள், அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட மானிடர்கள். ஒவ்வொரு நபிக்கு எத்தனை வயசுல நுபுவத்து கிடைக்கும்? 40 வயசுல கிடைக்கும். சில நபிமார்களுக்கு முன்னாடியே என்ன இருக்குது? கிடைச்சிருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சொல்லலாம். சின்ன பிள்ளையில என்ன ஆயிட்டாங்க? அவங்க நபி என்று அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க. அப்போ அனுப்பப்பட்ட மானிடர்கள், எல்லா நபிமார்களும் யாருதான்? மனுஷங்க தான், ஆண்கள் தான். எந்த நபியும் என்ன கிடையாது? ஒரு நபி கூட பெண்ணு கிடையாது, அடிமையும் கிடையாது. எல்லா நபிமார்களும் ஆண்களாகவும் மனிதர்களாகவும் இருந்தார். காரணம், பெண்கள் இறங்கி சமுதாயத்துக்கு மத்தியில தஅவா செய்யறதுங்கிறது எல்லா ரூபங்களையும் சாத்தியம் கிடையாது. ஒரு ஆணுக்கு தான் அந்த கடமை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய குடும்பத்தை சரியான முறையில் நிர்வாகம் செய்து குடும்ப பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்துதல் அப்படிங்கிறது ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொறுப்பு பெண்களுக்கு இருக்குது. சமுதாயத்துக்கு மத்தியில இறங்கி நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி தஅவா செய்யக்கூடிய இந்த கடமைகள் ஆண்களுக்கு இருக்குது. எந்த நபியுமே மனுஷங்க இல்ல நம்ம வாதிக்க கூடாது. அது நம்முடைய அகீதாவுக்கு எதிரானது. எல்லா நபிமார்களும் மனுஷங்க தான். இத நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா. சிலர் சொல்றாங்க என்னன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எல்லாம் இந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்க என்ன பண்றாங்க? மனுஷனுக்கு மேல வைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வே என்ன சொல்லி இருக்கிறான்? இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும்,
நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது 1ஆம் நம்பர் பொய். அல்லாஹ்வுத்தாலா என்ன சொல்லிருக்கா, இன்னமான பஷர், நிச்சயமாக நானும் மனிதன் தான் நபியே, நீங்க சொல்லுங்க. எப்படி? உங்களை போன்ற மனிதன் தான். ஆனா சாதாரணங்கிற வார்த்தையில இங்க வரல. இவங்களா விட்டு அடிக்கிறது இந்த சாதாரணங்கிறது. யூஹா இலைய, ஆனால் என் மீது என்ன ஆக்கப்படுகிறது? வஹி இறக்கப்படுகிறது. உங்களுக்கு வஹி வருதா? எனக்கு வஹி வருதா? நபிமார்கள் வஹி இறங்குதல்ங்கிறது பெரிய போராட்டம். வெயில் காலத்துல கூட நெத்தியெல்லாம் சரதாசி அவங்களுக்கு முத்து முத்தா வேர்த்து போயிரும். ஒட்டகத்துக்கு மேல போயிட்டு இருந்தாங்கன்னா, அந்த வகையினுடைய சுமை தாங்காம ஒட்டகம் நின்ன இடத்துல அப்படியே உட்கார்ந்துரும். குர்ஆன பத்தி என்ன வருது? குர்ஆன் அந்த மலையின் மீது இறக்கப்பட்டால், அந்த மலை வெடித்து சுக்குநூறா போயிருக்குன்னு குர்ஆன்ல வருது. ஆனால் அந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் இறக்கப்பட்டது. வகியை தாங்கிக் கொள்ளக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அவ்வளவு குவ்வத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க மனுஷங்க தான். அத நம்ம மறுக்கல. ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க கிடையாது. அல்லாஹு தஆலா நபிமார்களுக்குன்னு மோஜிசத்துகள், அற்புத ஆற்றல்களை கொடுத்தான். சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து அவங்கள பாதுகாத்து வளர்த்தான். பல்வேறு சிறப்புகள் நம்ம விட நபிமார்களுக்கு இருக்குது. மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் ரசூல்மார்கள். ரசூல்மார்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் உலுல் அஸ்முகள். உலுல் அஸ்மிலேயே மிகச்சிறந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நபிமார்களும் யாரு? மானிடர்கள். மாற்று கருத்து இல்ல. அவங்களும் மனுஷங்க தான். ஆனா சாதாரண மனுஷங்க கிடையாது. அதே மாதிரி விசுவாசர்கள், மூமின்கள், அல்லாஹ்வை விசுவசித்த நம்பிக்கை கொண்ட மூமின்கள். அவர்களில் முந்தினவர்கள், இதெல்லாம் உங்களுக்கு வாசிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பிந்தினவர்கள், பிந்தினவர்கள் எனது கடைசியானவர்கள். கடைசியாக இந்த நபிமார்கள் லிஸ்டிலேயே இந்த உலகத்திற்கு கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நைனார், நைனாருங்கிறது தலைவருக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. பழைய பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நைனார் முகமது அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. பாசிப்பட்டினத்துல அடங்கியிருக்கக்கூடிய ஒரு வலியுல்லாஹ் இருக்கிறாங்க. நைனார் முகமது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ நம்முடைய நைனார் தலைவர் சையீது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருக்கும். அவங்கதான் கடைசி நபி. அந்த நபிக்கு பின்னாடி ஒரு நபியும் கிடையாது. இது நம்முடைய அகீதா. நீங்க நினைக்கலாம், என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி இருக்குதுன்னு. ஆனா கிடையாது. இதுல எல்லாம் இதற்கு பின்னாடி பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் நபி வந்தாங்க? ஒரு பெண்ணு வந்தா, நானும் நபிதான், லா நபிய பஅதி, அவ பேர் லா நபின்னு சொல்லிட்டு வந்தா. அதே மாதிரி முசைலமத்துல் கஸ்ஸாப் அவன் வந்தான். அதே மாதிரி ஒரு கருப்பின ஒரு அஸ்லமி அவனும் வந்தான், நானும் நபிதான். இப்போ இந்தியால கொஞ்சம் 100 வருஷம் கூட இருக்காது. மிர்சா குலாம் அஹமது காதியானி, காதியானிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் நபிதான் சொல்லிட்டு அவனும் இறங்கி வந்தான். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த காதியானிய மதம் உலகம் முழுக்க இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களினால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய இந்த காதியானிகள் அல்லாத எல்லார்னாலையும் உறுதியாக்கப்பட்டது இந்த காதியானிகள் காஃபிர்கள்னு சொல்லி. இவங்களுக்கு ஹஜ் செய்யறதுக்குலாம் அனுமதியே கிடையாது. மக்கா கஅபத்துல்லாஹ்க்குள்ள வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. காதியானிகள் இன்னைக்கு எல்லா ஊர்கள்லயும் இருக்குது இந்த காதியானிசம் அப்படிங்கிறது. அது அவங்களுடைய கொள்கை என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி நபி வருவாங்க. அந்த வந்த நபி தான் மிர்சா குலாம் அஹமது காதியானிங்கிற காதியானி நபி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா நம்முடைய கொள்கை என்ன? முந்தினவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிந்தினவர்கள் நம்முடைய நைனார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்தான் எல்லாரிலும் ரொம்ப வரிசையானவர்கள். இந்த எல்லா நபி இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரிலும் மிகச் சிறந்தவர்கள் யாரு? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நுபுவத்துங்கிறது அரபி வார்த்தை. வேற ஏதாவது அரபி வார்த்தை போயிருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டு நீங்க எழுதிக்கங்க. அதே மாதிரி அரபு தமிழ் வார்த்தைகளும் பழைய தமிழ் வார்த்தைகள் இருந்தாலும் அதை கேட்டு நீங்க எழுதிக்கங்க. நுபுவத்துனா என்னது? நபித்துவம். அவங்க நபிங்கிற அந்த நபித்துவம் இருக்குது இல்லையா? அது எங்கும் அடைய வளைந்ததா இருக்கும். இது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. அடைய வளைந்ததுன்னா சூழ்ந்தது, பரிபூரணமாக, முழுமையாக அப்படிங்கிறது தான் அடைய வளைந்தது. முகத்தை கழுகும் பொழுது, உது செய்யும் பொழுது எப்படி சொல்லுவாங்க? அடைய வளைந்து கழுவணும்னு சொல்லுவாங்க. அதாவது பரிபூரணமா எந்த ஒரு இடத்துல கேப் விடாம முழுமையாக அப்படிங்கிற அர்த்தம் இந்த அடைய வளைந்தது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து தூதுத்துவம் அப்படிங்கிறது, நபித்துவம்ங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆக இருக்கும். மற்ற நபிமார்கள் அப்படி இல்லை. அவங்க குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு வந்த நபியா இருப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கிடையாது. அரபிகளுக்கு மட்டும், குறைஷிகளுக்கு மட்டும் அப்படி கிடையாது. அவங்க ஒட்டுமொத்த உலகத்திற்குமான, உங்களுக்குமான, எனக்குமான, உலகத்தில் எந்த மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குமான நபியாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல், சோ இருக்கு ஞாபகம் இருக்கா? மேல கோ பேஷ் இருக்கு பாருங்க. சோ அவர்கள் சொல், செயல்
செயல்னா என்ன அர்த்தம் நம்ம விளங்கிக்க வேண்டியதான். செயல் இதுல பழைய அந்த அந்த காலத்துக்கு ஏத்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி விளங்கிக்கணும். அவர்கள் சொல், செயல், ஏவல், விலக்கல். ஏவல்னா என்னன்னு தெரியுதுங்களா? எல்லாம் தமிழ் வார்த்தை தான் ஏவல்ங்கிறது. ஏவல்னா பில்லி சுனியம் ஏவல், அந்த ஏவலுக்கு போயிடாதீங்க. ஏவல்னு சொன்னா கட்டளை, கட்டளைகள். சிவதாய் சொல்லியிருப்பாங்க இல்லையா? தொழுகுங்க, நோன்பு வையுங்க, நல்லது செய்யுங்க, பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, பெண்கள் விஷயத்துல பாதுகாப்பா இருங்க, தொழுக விஷயத்துல பாதுகாப்பா இருங்க, மனைவிமார்கள் விஷயத்துல பாதுகாப்பா இருங்க, ஏவி இருப்பாங்க. இந்த ஏவுதல்கள், இந்த மாதிரி விலக்கல்கள், சாராயம் குடிக்காதீங்க, வட்டி வாங்காதீங்க, பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்கன்னு சொல்லி விலக்கல்கள். நான் ஏவல்லையும் இது ஏதோ ஒரு விலக்கல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதை அரபில நஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவலுக்கு அரபில அம்ரு எழுதி வச்சுக்கோங்க. அம்ரு, அலிஃப் மீம் ரா, அம்ரு. விலக்கலுக்கு என்ன சொல்லுவாங்க? நஹி. ஏன்னா இதெல்லாம் பின்னாடி வரும். சிம்ஸ் மேல அம்ரு நஹின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போவாங்க. நம்ம தான் இங்கேயே மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அப்போ சரதாசனுடைய அம்ருகள், கட்டளைகள், அது ஏவல்னு சொல்லலாம் தமிழ்ல. நஹீகள், விலக்கல்கள், அதாவது தடுத்தவைகள். இவைகள் சரதாயிஸ் அவர்கள் அவர்கள் சொல், செயல், ஏவல், விலக்கல். அவர்கள் விஷகலம் அறிவித்தது. விஷகலம் அறிவித்ததுன்னா விஷயங்கள். விஷகலம் என்னது? ஒரு பழைய அரபு தமிழ் வார்த்தை. விஷகலம் அப்படின்னா தகவல்கள், விஷயங்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. அவர்கள் அறிவித்தது, அந்த தகவல்கள் அறிவித்தது அடங்கலிலும். இது ஒரு அரபு தமிழ் வார்த்தை. அடங்கலிலும்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும். அடங்கல், எல்லாம். அடங்கல் என்னது? எல்லாவற்றிலும் அவர்களை உண்மையாக்கி வைத்து, சரதாசனுடைய சொல், செயல், ஏவல், விலக்கல், அவங்க அறிவித்த எல்லா விஷயங்களிலும் தகவல்களிலும் அவங்களை என்ன பண்ணணும்? உண்மையாக்கி வைத்து அவர்களை தொடர்ந்தேன். இந்த அர்த்தத்தின்படிதான் முகமது ரசூலுல்லாவை நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் அப்படி சொல்லலைன்னா நீ இப்படிதான் சொல்லியிருக்கணும் ஒரு மூமின். சரதாசனுடைய சொல், செயல், ஏவல், விலக்கல் எல்லாத்திலையும் அவங்களை நான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அறிவித்த எல்லா விஷயங்களையும் நான் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டேன். அது அவர்களை தொடர்ந்தேன், ஏற்றுக்கொண்டு நான் அவர்களை ஃபாலோ செய்தேன். இதுதான் அந்த முகமது ரசூலுல்லாஹ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம். இப்படிதான் நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும். உள் ரங்கு, ரங்கு இருக்கா? கைனுக்கு சுக்குன் இருக்குதா? உள் ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அவர்கள் ஏவல் விலக்கலுக்கு, ஏவல்னா என்னது? அம்ரு. விலக்கல்னா என்னது? நஹி. கட்டளைகள், தடுத்தல்கள். அவர்கள் உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அவர்கள் ஏவல் விலக்கலுக்கு தலை சாய்க்கிறதும். அவங்க சொல்றதை நம்ம என்ன பண்றோம்? தலை சாய்த்து ஆமன்னா சல்லம்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், சமியானா அத்தாயனா, நாங்கள் காது கொடுத்து கேட்டோம், நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டோம், வழிபட்டோம் அப்படி சொல்லி தலை சாய்க்கிறது. சரதாய் சம சொன்ன எல்லா ஏவல் விளக்குகளுக்கும் தலை சாய்க்கிறதும், அவர்களை உவக்குறதும். உவக்குதல் என்னது? பாசம் வைக்குதல். உவத்தல் தமிழ்ல இருக்குது, நீங்க இதை எழுதியும் கூட வச்சுக்கோங்க. சரதாஸ் அவர்கள் மீது பாசம் வைக்குதல். அதுவும் இப்ப ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு அதை கட்டுப்படணும். இரண்டாவது விஷயம், அவர்கள் மீது பாசம் வைக்கணும். மூன்றாவது விஷயம், அவர்களை சங்கை அதவோடு திக்ரு செய்யறதும் ஃபர்தா இருக்கும். மூன்று விஷயங்கள் சொல்றாங்க. அவர்களை சா பாருங்க, சீம்க்கு ஜபர் இருக்கா, ஃபத்து இருக்கா, அடுத்து கா இருக்கா, சங்கை. அவர்களை சங்கை அதவோடு திக்ரு செய்யறதும் ஃபர்தா இருக்கும். அப்ப மூணு விஷயங்கள் ஃபர்து சொல்றாங்க. ஒண்ணு, உள்ரங்கத்திலும். உள்ரங்கம்னா என்னது? மனது. வெளிரங்கம்னா என்னது? வெளிப்படையான செயல்பாடுகள். இப்ப மனதளவிலும் வெளிப்படையான செயல்பாட்டிலும் அவருடைய ஏவல் விலக்கலுக்கு ஏற்றுக்கொண்டு நாம் கட்டுப்படுவது பரலு. இரண்டாவது, சலதாய்ஸ் அவர்கள் மீது பாசம் வைத்தல் பரலு. மூணாவது, சலதாய்ஸ் அவர்கள் மீது திக்ரு, அவர்களை பற்றி நாம் பேசும் பொழுது, திக்ரு செய்யும் பொழுது அதவோடு, அதபுனா என்னது? ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு. திக்ரு என்னது? நினைவு கூறுதல். இதெல்லாம் எழுதி வைங்க. அதபு, திக்ரு எல்லாம் எழுதி வைங்கன்னா, அதவோடு திக்ரு செய்யறதும், அவங்கள பத்தி பேசும்பொழுது ஒழுக்கத்தோடு பேசுவதும் ஃபரலா இருக்கும். மூன்று ஃபரதுகள் சொல்லி இருக்கிறாங்க. கட்டாயத்திலும் கட்டாயம். இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தப்பு செஞ்சிடவே கூடாது. ஸல்லல்லாஹு அவர்கள் மீது பாசம் வைக்குதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகம். ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அவர்கள் மீது பாசம் வைக்கூட அந்த இஷ்கு ரசூல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகம். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கக்கூடிய நேரங்கள் நம்ம அதை பத்தி மேலதிகமான பாடங்கள் நம்ம பார்ப்போம். நீங்களும் கிடைக்கக்கூடிய தகவல்களை படிச்சு வைங்க. ஸல்லல்லாஹு அவர்கள் மீது பாசம் வைக்கணும். அதுதான் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை. அவனுடைய உச்சகட்ட வாழ்க்கை அங்கதான். பனாவுர் ரசூல் அப்படின்னு போய் அதுல அழிஞ்சிடுறது. ஸல்லல்லாஹு அவங்க மீது பாசம் வச்சு அந்த அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த இறை பக்தி,
அந்த மாதிரி இறை காதல், அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அவங்களுடைய அந்த மேல மஹப்பத் வச்சு பாசம் வச்சு அதுல அழுகுதல்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அது ஒரு உச்சகட்டமான அவுலியாக்களுடைய நிலைமை. ஸல்லல்லாஹு அவர்கள் மீது பாசம் வைக்கிறது எல்லா மூமின்களின் மீதும் ஃபரலாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள்ல அத பத்தி வரக்கூடிய ஹதீஸ்களும், இந்த முதலாவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையாக நாம் படித்து முடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் செய்தருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.